ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை பச்சை மொச்சை வாங்கியிருக்கேன். அதை வச்சு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பு, தக்காளி சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பெரட்டலுக்கும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். அது தேவையான அளவு அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகா போட்டுக்கணும். பருப்பு ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும் சூப்பு. அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கணும். இது பச்சை மொச்சை நம்ம குக்கர்லேயே வேக வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் சட்டிலே கொஞ்சம் வேகட்டுவேன்னு போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதே வேக வச்சுருக்கேன். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி நான் சூப்புக்கும் இதுக்கும் சேர்த்தாப்புலேயே கட் பண்ணி வச்சுட்டேங்க. தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சின்ன துண்டு இலையுமே போட்டாலே நம்மளுக்கு போதும். ரொம்ப போட்டோம்னா பிரியாணி ரொம்ப அந்த ஹோல் மசாலா வாடை ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் அது பிடிக்காது. அதனால் நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா கனிஞ்ச பழமாக ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அதை நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இந்த இடத்துல உப்பு போட்டோம்னாலும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ வாங்கினாலுமே நம்மளுக்கு நான் பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் எடுத்து செஞ்சுட்டேன். அது போக மிச்சத்தை உரித்து வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செஞ்சுட்டா தான் நல்லது. அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் சரி இன்றைக்கி அதே கிரேவி செஞ்சிடலாமேன்ட்டு. இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா தூளுமே நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பட்டை இலையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த மசாலா வடை சில பேருக்கு அந்த பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப மசாலா வடை இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா, அதில் பிடிக்கணும். அப்போ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு மூடி வேக வச்சுக்கணும். இதில் தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறைய போட்டுட்டேன். இதே அரைச்சி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் அரைச்சி ஊற்றினோம்னா அந்த தண்ணியும் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். கடைசியில் கருவேப்பிலை தூவிக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடுற பழக்கம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கடைசியில் போடுறது எனக்கு பிடிக்கும். அந்த வாசம் அப்படியே அந்த ஃப்ளேவர் அதிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதில் அது மாதிரி போட்டிருக்கேன். பருப்பு வெந்துருச்சு, தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் கரண்டியை வச்சோ ஒரு மத்து வச்சோ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம தாளித்து விட்டுறலாம். அதனால் நான் கரண்டி வச்சு மசித்து பார்த்தேன், வரல. அப்புறம் நான் பருப்பு மற்ற வச்சு நல்லா அதை நல்லா மசித்து விட்டுறணும். தக்காளி வெங்காயம் பருப்பெல்லாம் இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க, பச்சை மொச்சை கிரேவி. அப்புறம் நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதேமாதிரி பட்டை பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இதை மசித்து வச்சுருக்கிற தக்காளியை பருப்பு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. சூப் எப்போவுமே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக கிராம்பு போடுங்க, நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. தண்ணியாக இந்த அளவுக்கு போட்டுட்டு கடைசியில் நம்ம தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கடைசியில் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கொதிச்சோன்னா நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி சூப்பும் அதுக்கு காம்பினேஷன் இன்றைக்கி பச்சை மொச்சை கிரேவியும் செஞ்சுருக்கேங்க. சிம்பிளான சாப்பாடு, ஆனால் நல்ல ப்ரோட்டீன் நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சூப்பு நம்ம வெறுமனே குடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே நான் சேர்க்கலை. காலையிலே நான் இட்லிக்கு மல்லி துவையல் செஞ்சுருந்தேன் இல்லை, அதில் கொஞ்சம் துவையாலுமே நான் எடுத்து வச்சுருந்தேன் சட்னிக்கு. அவ்வளோதாங்க. சூப்பு துவையல்